இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெங்கட் சார் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பிலிப்புக்கோட ஃப்ரெண்டு. அவர் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கு முன்னாடி தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அப்போது லிங்குசாமி சார் வந்து அவர்கிட்ட ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. நான் சரி அவர்கிட்ட ட்ரை பண்ணுறப்போ வந்து வெங்கட் பிரபு சார்கிட்ட வந்து ஒரு அறிமுகம் கிடச்சிது பிலிப் மூலமாக. ஏன்னா வெங்கட் சார் வந்து மலேசியாவில் வந்து ஒரு ஆல்பம் பண்ணுறதா இருந்தார். அந்த ஆல்பத்துக்கு வந்து ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்டப்போ வந்து நான் போய் மீட் பண்ணிவிட்டு அவர் ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டு இருந்த ஒரு 1 hour கேப்பில் தான் வந்து அவர் வந்து ஒரு நரேஷன் சாங்ஸ் பற்றி சொன்னார். நான் உடனே உட்காந்து வந்து நான் ட்ராயிங் பண்ணி கொடுத்துட்டு அவர் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் வந்து சரி நான் வந்து போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். நான் அவர் போகிறதுக்கு முன்னாடி கேட்டேன், இந்த மாதிரி லிங்குசாமி கிட்ட வந்து என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து சரி பிரச்சனை இல்லை நான் சேர்த்துறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து திரும்ப நான் வந்து அவரை கால் பண்ணி பேசினேன். அவர் லிங்குசாமி கிட்ட பேசினார், என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணுறப்போ வந்து நீங்கள் லிங்குசாமி கிட்ட தான் வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அப்படின்னேன். இல்லை வேறு யாராக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஏன்னா நான் ஒரு படம் பண்ணுறேன் என்கிட்டே நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து புதுசு இது ஏன்னா அந்த பெருசாக ஒன்றும் பண்ணலை. சரி அதுவும் ஒரு யோசனை ஒரு பயம் வந்தது ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவர் போய் மீட் பண்ணுறப்போ வந்து அவங்க பேசின அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர் யாருமே என்கிட்ட அப்படி பேசுனதே கிடையாது. நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிட்டு ட்ரை பண்ணுறப்போ வந்து அவரை டைரக்டரை மீட் பண்ணணும்னு வெயிட் பண்ணால் கூட வந்து யாரும் மீட் பண்ண கூட மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. சரண் சாரை உடனே வெங்கட் சாரை மீட் பண்ணோடனே சரண் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இவர் மாதிரி ஸ்டோரி போர்டெலாம் நிறைய பண்ணுவார், இவர் வந்து நம்ம படத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்களும் நல்லா பேசினாங்க. அப்புறம் வெங்கட் சாரும் வந்து அவர் ஒரு சினிமா பண்ணோம் இது நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆவலை பயங்கரமாக பேசினதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தார். அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல போய் பார்த்து அவங்களெல்லாம் பேசுகிறப்போ அவங்கக்கிட்ட பார்த்து பேசுகிறப்போ வந்து நமக்கு கரெக்டான இடமா இது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஸ்டோரி போர்டும் வந்து நான் வரதுனால வந்து அவங்களுக்கு வந்து அது உதவியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இதை வச்சு நம்ம லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் அப்படி தான் ஜாயின் பண்ணேன். ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக அங்கே பண்ணுறதுக்கு வெங்கட் சார் வந்து தேவைப்பட்டது. அதனால் வந்து நான் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். என்ன படம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ வந்து அட்டகத்தி அப்படின்ற படம் ஏன் பண்ணலான்னு யோசிக்கிறப்போ வந்து சென்னை 28 தான் இதோட மிகப்பெரிய பாதிப்பே. ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து எனக்கு தெரியும் ஹீரோஸ் எல்லாம் யாருமே கிடையாது, வெறும் கதையும் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த மக்களுடைய அந்த பசங்களுடைய வாழ்க்கை முறையை வெறும் கிரிக்கெட்டின் அடிப்படையில் ஒரு பசங்களுடைய லைஃப் ஸ்டைலில் காட்டுறப்போ வந்து அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. அப்படின்றப்போ ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று தான், ஏன்னா வந்து அவங்கள நேரடியாக அந்த சினிமா வந்து ரிலேட் பண்ணிச்சு. அவங்களுடைய கிரிக்கெட்டை விட அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது அவங்க நாஸ்டாலஜியாக அவங்க ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையை வந்து நிறைய பேர் வந்து நினச்சி பார்த்தாங்க. இப்போ அந்த டைமில் இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்களுடைய ரியல் லைஃப்பை வந்து அது கூட ரிலேட் பண்ணிக்கினாங்க. இந்த மாதிரி விஷயம் ஒரு கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெற ஒரு சினிமா இந்த மாதிரியான விஷயங்களை தோற்றுவிக்கிறப்போ வந்து நம்ம ஏன் வந்து இந்த ஃபார்மே வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நான். இளைஞர்களுடைய சந்தோஷமான ஒரு லைஃப்பை வந்து நம்ம வந்து பண்ணலாம். இந்த மாதிரி பசங்க வந்து ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறானுங்க, அவங்க எல்லாமே எதெல்லாம் ரசிக்கிறானுங்க, எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கிறானுங்க. ஏன்னா வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் செம்ம ஜாலியாகவே இருப்பானுங்க. 11th 12th அப்புறம் வந்து ஒரு 5-6 வருஷம் செம்ம ஜாலியாக இருப்பானுங்க, என்ஜாய் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த லைஃப் அப்படியே விட்டு வேலை அது மாதிரி விஷயத்தை போயிட்டு செட்டில் ஆகிட்டு அவன் குடும்பம் குட்டின்னு சொல்லிட்டு செம சூப்பராக செட்டில் ஆகிடுவானுங்க. பார்த்தா நல்ல இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பானுங்க, நல்லா சம்மரைப்பானுங்க. இந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் கெட்டு போவான். ஆனால் அந்த கெட்டு போகிறவனை வச்சு தான் வந்து சினிமா அவங்க பயங்கரமாக பண்ணுறது. இது மாதிரி நல்லா இருக்கிற பசங்களை வச்சு பண்ணவே இல்லை. நான் அந்த பசங்களை பற்றி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் நான். அப்புறம் வந்து அட்டகத்தி அப்படின்னு ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜில் படிக்கிறப்போ அவன் பயங்கரமான அட்டகத்தி. அவன் ஏன்னா வந்து ஒரு பொண்ணு பயங்கரமாக லவ் பண்ணிடுவான். எனக்கு தெரிஞ்சு செமையாக அந்த பொண்ணு முன்னாடி லவ் பண்ணே இருந்தான். அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணலன்னே வந்து என் பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு செமையாக திட்டிகிட்டே இருந்தான். மொத்தம் மச்சா செம மொக்க பிகர்னு வச்சு அது நான் இது இனிமேட்டு நான் கண்டிக்கவே மாட்டேன், அது வேணாம் மச்சான் நமக்கு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அது வேலைக்கு அப்படின்னு சொன்னேன். நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட ஆட்டிடியூடு என் கூட பேசிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு பொண்ணு போச்சுன்னா வந்து எங்களை விட்டு உடனே அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு இருப்பான். அவன் இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவான். அப்போ வந்து நான் இந்த கதை யோசிக்கிறப்போ அவன் தான் எனக்கு மைண்டில் வந்தான். அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தமாக நான் சில விஷயங்களை தொகுக்கலான்னு பார்த்தா எல்லாருமே அட்டகத்தியாக தான் இருக்கிறாங்க.
லைஃப்பில் எல்லாருமே இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் நான், எல்லாருமே. ஏன்னா வந்து அப்படியேப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இளைஞர்கள் யார் அதிகமாக அட்டகத்தி இருக்கிறாங்கன்னா லவ் பண்ணுற பசங்க தான் பயமாக அட்டகத்தி. ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டே இருப்பானுங்க. திடீர்னு வந்து அந்த பொண்ணு பிடிக்கலன்னா இன்னொரு பொண்ணு அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ வந்து அவங்க காதலை எப்படி பார்க்குறானுங்க, அப்புறம் அவனுங்க வந்து அந்த காதல்ன்றது அவங்களுக்கு என்னவா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் யோசிக்கிறப்போ வந்து இந்த மாதிரி அட்டகத்தி பசங்க லவ் வந்து பயங்கர செலிப்ரேஷனாக பார்க்குறானுங்க. அவங்களுக்கு லவ் வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் மாறுது, அவங்க வந்து முகத்துக்கு வந்து பவுடர் எல்லாம் என்ன அவங்கள அழகாக இருக்கணுன்றதுக்காக அதுக்காக பண்ணுறது, காஸ்டியூம்ஸ் மாறுது, அப்புறம் வந்து அவங்க போகிற ஷூஸு செப்பல்ஸ் இது எல்லாமே வந்து வேறு மாதிரி மாறுது. ஒரு பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சதும் அவங்களோட லைஃப் ஸ்டைலே அவனை மாற்றிக்கிறானுங்க. அப்போ லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சைக்காலஜிக்கலாகவே வந்து அவனை மாற்றுது, அவனை கொண்டாடப்பட வைக்கும், கொண்டாட்டமாக அவனை வந்து அவன் லைஃப்பை வந்து கொண்டாடுறான். அப்புறம் வந்து கவிதை எழுதுறான், சினிமா சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து லவ் வந்து சைக்காலஜிக்கலாக சமூக ரீதியாக அவனில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பாதிப்பு வந்து ஒரு ஆரோக்கியமானது கூட இருக்குது. அது அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து சரி நம்ம ஏன் இதை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அட்டகத்திகள் மூலமாக காதலையும் அவங்களுடைய காதலை பற்றின அவங்களுடைய பார்வையும் இது வந்து நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதன் அடிப்படையில் இது நிச்சயமாக வந்து நான் ஒரு கிரியேட்டராக இந்த விஷயத்த கிரியேட்டராக நான் பயங்கர சூப்பரான அப்படின்னு சொல்லிக்க நான் விரும்பவே இல்லை. நான் இந்த இடத்துல வந்து ஒரு தொகுப்பாளனாக மட்டுமே நான் நிற்க ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு முன்னாடி நிகழ்ந்த சம்பவங்களை தொகுத்து கோர்வையாக வந்து நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுறதுக்கு அதான் நான் விருப்பப்படுறேன். இந்த இடத்துல நான் தொகுப்பாளன் சொல்லிக்கிறதுக்கே நான் பெருமைப்படுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து லவ் பெஸ்ட்டாக தான் போயிருக்கிறோம் வந்து. ஆனால் பொண்ணுங்களை பற்றி தப்பவே சொல்லலை. ஏன்னா வந்து பொண்ணுங்க வந்து ஏமாத்திடுறாங்க பசங்களை, அதெல்லாம் நான் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து பசங்க வந்து அப்படி கிடையவே கிடையாது, பொண்ணுங்களும் அப்படி கிடையாது. பசங்க வந்து ஒரு பொண்ணு முன்னாடி சுற்றுறாங்கன்னா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து லவ் இங்கே ஸ்டார்ட்டே ஆகலை. எங்கள் பசங்க எல்லாமே வந்து காலையில் வந்து ரூட்டில் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக நிற்கிறப்போ வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்ப்பானுங்க. எந்த பொண்ணு அவனில் பார்க்குதோ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணு முன்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருவானுங்க, ஃபுட்பால் அடிப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் அடிக்கிறது கூட அந்த பொண்ணுக்கு முன்னாடி தான் அடிப்பானுங்க. ஏதாவது சண்டை போடுறப்போ அந்த பொண்ணு முன்னாடி கெத்தாக இருப்பானுங்க. இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசவே மாட்டானுங்க. பேசுகிறப்போ திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து பயங்கரமாக தைரியம் வச்சுன்னு போய் பேசினாங்கன்னா அந்த பொண்ணு பண்ணல அப்படின்னு மொக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். அந்த பொண்ணு அங்கேயே வந்து திட்டிட்டு அங்கேயே வந்து திட்டானுங்க. ரூட்டில் இனிமேல் வரலாம் கூடாதுன்னு பயமாக திட்டிட்டு வந்துட்டு மறுநாள் வந்து அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த மாதிரி இந்த பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நம்ம இந்த கதையை சொல்கிறோம். தவிர வந்து பெண்களை வந்து தவறவா அந்த பொண்ணுங்க வந்து இவனை ஏமாத்திடுச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த படத்தில் நான் எதுவுமே சொல்ல. அப்புறம் வந்து படத்தை பற்றி ஓவரால் என்ன சொல்லணும்னா வந்து முழுக்க அந்த இளைஞர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய நாகரிகம். ஏன்னா வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிற புறநகரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிற பசங்க அவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறானுங்க, சினிமா வந்து அவங்களுக்குள்ளே எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது கூட நான் சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். என்னென்னா வந்து லவ் லெட்டர் எழுதுகிறப்போ வந்து சினிமா பாடல்களை வந்து லவ் லெட்டர் அந்த கவிதைகளை வந்து திருடி அப்படியே எழுதி கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து காதலுக்கு மரியாதை படம் வரப்போலாம் வந்து அவங்களுடைய லவருங்க பேரெல்லாம் வந்து மினி தான் இருக்கும். அவங்க வந்து அப்படியே இது கோட் வேர்ட் மாதிரி யூஸ் மச்சான் மினி வருது மச்சான் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஓடி போய் நிற்பார். யாருன்னு பார்த்தா அவன் லவராக இருக்கும். ஆனால் வந்து யாருக்குமே தெரியாது. காதலுக்கு மரியாதை அவ்வளோ பெரிய தாக்கத்தை, காதலுக்கு மரியாதை, பூ உனக்காக, இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து லவ் வந்து எல்லா பசங்களும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த படம்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. விஜய் அவர் போட்டு வந்த அந்த பட்டி ஷர்ட்டெல்லாம் வந்து அப்போ தான் வந்து பயங்கரமான பிரபலம். அப்புறம் வந்து பேரலல் பேண்ட் வந்து அப்போ வந்து பெரிய லெவல் ஹிட்டு. அது மாதிரி பசங்க எல்லாமே வந்து சினிமா பாதிப்போடு சேர்ந்த காதலர்களாக நிறைய பேர் தெரிஞ்சாங்க. ஆனால் அவங்க போயிட்டு பொண்ணுங்கிட்ட லவ் சொல்லி சக்ஸஸ் ஆனது வந்து நிறைய வந்து ஒரு 95% அப்படி நடக்கவே இல்லை. ஏதோ ஒரு சிலர் மட்டுமே தான் வந்து லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. மற்ற பசங்க எல்லாமே வந்து பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருப்பானுங்க, இன்னும் சுற்றிட்டே இருக்கிறானுங்க. அதுதான் வந்து இது நாங்கள் வந்து இந்த ஒரு ஜாலியாக வந்து அந்த அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த வயசில் அவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்றது வந்து தவறாகவும் காட்டல. அவங்க வந்து அந்த விஷயத்தை எப்படி ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக சந்தோஷமாக எடுத்துக்கிறானுங்க அப்படின்றது வந்து நாங்கள் காட்டுறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த படத்தில்.
முதல்ல இந்த மதுரை சம்மந்தமானதுக்கு வருவோம். பொதுவாக என்னென்னா வந்து நிறைய வந்து மதுரை சம்மந்தமான கதைகளே வந்தது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் கிராமம் எங்கன்னா வந்து மதுரை தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முத்திரை இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. வட தமிழகத்தில் எக்கச்சக்கமான வந்து கிராமங்கள் இருக்குது. அப்புறம் டேர்ம்ஸு மதுரை மொழியை தவிர, அப்புறம் அது மொழி வந்து நான் தவறெல்லாம் சொல்ல, ஆனால் என்னென்னா பொதுவாக அந்த சென்னை ஸ்லாங்கை வந்து எல்லாருமே வந்து ஒரு கொச்சையான மொழியாகவே தான் வந்து இது வரைக்குமான தமிழ் சினிமா வந்து பயன்படுத்திருக்குது. நடிகர்களுடைய நகைச்சுவை மொழியாகவும், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கொலைகாரர்களுடைய மொழியாகவும் தான் வந்து இது வரைக்குமான தமிழ் சினிமா இந்த மொழியை வந்து பயன்படுத்திருக்கு. வட சென்னை வந்து அவ்வளவு கொடூரமான ஆட்கள் தான் அங்கே இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய மனசு கஷ்டம் தான். ஏன்னா நான்லாம் வட சென்னையில் இருக்கிற பையன் தான். நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் வந்து பயங்கர சந்தோஷமாக தான் இருக்கிறோம். யாரும் வந்து கொலைகாரங்கள்லாம் கிடையாது. நாங்கள் வந்து இந்த மொழி மூலமாக தான் வந்து இலக்கியங்களையும் ஓவியத்தையும் எல்லாத்தையுமே வந்து அறிஞ்சிக்கிட்டோம். அந்த ஒரு கவலை எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. நம்ம படம் பண்ணுறப்போ வந்து முழுக்க முழுக்க சென்னை ஸ்லாங்கை ஒட்டி, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற புறநகர் பக்கத்தில் இருக்கிற இங்கேயும் வந்து கிராமம் சம்மந்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற இயல்பு மக்களை பற்றி அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை பதிவு பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய நீண்ட நாள் தாட். அது இப்படி தான் இருக்கணும் நம்ம சினிமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதான் நான் சொல்கிறேனே, இப்போது வந்து ஒரே விஷயம் தான் நாங்கள் பண்ணோம். எதையுமே வித்தியாசமாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நான் வந்து வித்தியாசமாகவே எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்டோட பேக்ரவுண்ட், நான் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சதுனால அதோட பேக்ட்ராப்பை ஒரு பெயிண்ட் சம்மந்தமான ஒரு யோசனை வந்து எனக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து மரபு ரீதியாக இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் காலி பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. தொடர்ந்து வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அது இல்லாமல் வந்து வேறு ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நவீன சினிமா தாக்கம் வந்து எனக்கு இருந்துட்டு இருந்தது. நவீன போஸ்டர்ஸ்லேருந்து படம் சொல்கிற கதை சொல்ல உத்திமுறையிலேருந்து எல்லாமே வந்து நவீனமாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். என்னோட டோட்டல் கான்செப்டே இதுதான். அப்படி யோசிக்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா, போஸ்டர் டிசைன் எப்படி பண்ணலான்னு யோசிக்கிறப்போ வந்து நம்ம வந்து நிறைய கூத்து பார்த்துருக்கோம். கூத்து பார்க்குறப்போ வந்து கூத்தில் வந்து பயங்கரமாக அந்த சூர வேஷம் போட்டுனவர் வந்து பயங்கரமாக இருப்பான், செம்மையாக ஆடுவான், பயங்கரமாக. அவன் கையில் வந்து கட்டக்கத்தி தான் வச்சுருப்பான். அவன் வந்து வெறும் கட்டக்கத்தி தான் வச்சுட்டு அவன் வந்து அப்படி வீசுகிறப்போ வந்து நம்ம முன்னாடி வீசுகிறப்போ வந்து நம்ம பயந்து கீழே விழுவோம். அவனை பார்த்து ஒரு பயத்தின் அடிப்படையிலே அவனை பார்த்துட்டு இருப்போம். மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினான் அவன். அந்த அவன் வந்து ஆனால் மேக்ஸிமம் அவன் வச்சுனுக்கிறது கட்டக்கத்தி தான். ஆனால் அவனை பார்த்து நம்ம அவன் நடிப்பையும் அப்புறம் அது உண்மையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பயந்தோம்ல. அந்த விஷயத்த நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் அப்படி யோசிக்கிறப்போ அதுக்கப்புறம் என்னென்னா, அது கூட வந்து கான்டெம்பரரியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து ஆப்பிள் வந்து காதலோட அடையாளம் அப்படின்ற மாதிரி வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து அதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த வந்து சரி ஆப்பிளில் வந்து நம்ம இது கூட உள்ளே கொண்டு வரலான்றப்போ வந்து நான் வந்து மரபு ரீதியான அந்த உடையை வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அந்த போஸை நான் பயன்படுத்தினா, அவர் வந்து கத்தி வச்சிருப்பார். கத்தியில் வந்து ஆப்பிள் வந்து குத்தி இருக்கிற மாதிரி வந்து இருக்கிறப்போ வந்து அவன் காதலோடு சேர்ந்த ஒரு போர் வீரன் மாதிரியும் அவன் வந்து லவ் வந்து பயங்கரமாக லைக் பண்ணுற ஒரு ஆள் மாதிரியுமான ஒரு கான்செப்ட் தான் வந்து அந்த போஸ்டர் டிசைன். ஆக்சுவலி வந்து அதை பண்ணது வந்து வின்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணார். அவர் வந்து கேன்ஸ் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. லெவலில் தான் படிச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து நான் கேட்குறப்ப கூட வந்து என்னென்னா, கிளிம்ட் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் பெயிண்டர் இருக்கார். அவர் வந்து லவ் சம்மந்தமான பயங்கரமாக பெயிண்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்பார். அவருடைய பெயிண்டிங் பார்த்தாலே வந்து ஒரு லவ் மூடு வந்து கிரியேட் பண்ணும். நான் அந்த பெயிண்டரோட பாதிப்பும் எனக்கு கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மரபு ரீதியான ஒரு போஸ், இந்த மாதிரி ஒரு கூத்து கலை சம்மந்தமாக ஒரு ஓக்கம் வேணும். அதில் வந்து லவ் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் வந்து அவர் டிசைன் பண்ணி அனுப்பிச்சார். அந்த டிசைன் நான் ஏற்கனவே யோசித்தேன். அந்த டிசைனோட சேர்ந்து இருந்தது. சரி நம்ம இதை பண்ணலான்னு சொல்லிட்டு, இது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், வித்தியாசமாக பண்ணுன்ற யோசனை எதுவுமே இல்லாமல், இந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு கலரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விஷயந்தான். அது வந்து நாங்கள் பண்ணதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அந்த போஸ்டர்ஸு. முக்கால்வாசி பேர், நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து அட்டகத்தி போஸ்டரை பற்றி பேசியிருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து சங்கர் சார் அவருடைய ஆஃபீஸில் பேசியிருக்காரு. அப்புறம் வந்து அம்மா கிருஷ்ணன் டி சிவா சார் வந்து காலையில் ஃபோன் பண்ணி திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்கு போஸ்டரு, கவனிக்கப்படுவே நீ அப்படின்னாரு. இந்த மாதிரி வெறும் ஒரு போஸ்டர் சம்மந்தமாகவே கூட வந்து
ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சது. ஏன்னா நான் அப்போ தான் உணர்ந்தேன், உண்மையாக நம்ம ஒரு விஷயத்த வந்து எப்படி உணர்ந்து அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு அக்கறையாக அந்த விஷயத்த நேர்மையாக வெளிப்படுத்திட்டோம்னு வச்சிங்களேன், அதுக்கான நம்ம என்ன நினச்சோமோ அதுக்கான ரெகக்னைசேஷன் நமக்கு தேடி வரும் அப்படின்றது வந்து நான் உணர்ந்தேன் இந்த விஷயத்தின் மூலமாக. படத்தோட சம்மந்தமாக அவனுடைய உணர்வுகளை சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சது போஸ்டர்ஸில். எனக்கு என்னென்னா வந்து கம்ஃபர்டபுள் ரொம்ப முக்கியமாக பட்டது. ஏன்னா வந்து இப்போ யுவன் அவர்கிட்ட வந்து நம்ம பேசலாம், அவர் எனக்கு தருவார், நம்ம கேட்குறது ஓரளவுக்கு பழக்கமும் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா வந்து நான் கேட்குற இசையை வந்து அவங்கக்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பெரிய ஆள் நம்ம இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணல, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து எனக்கு ஏற்ற என்னுடைய சவுண்ட்ஸ் நான் விஷயங்களை வந்து சில இது வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து அப்ளை பண்ணுற அதை புரிஞ்சிக்கிற ஒரு ஆள், ஏன்னா அவங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ஃபைனான்சியாகவும் வந்து பெரிய லெவலில் இருந்தார் அந்த டைமில் வந்து யுவன், அவர் கிட்டவே போக முடியாத அளவுக்கான ரேட்டு அது. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இந்த படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்னென்னா கமர்ஷியல் வேல்யூ வந்து இந்த படம் மட்டுமே தான் உணர்ந்தோம். அதாவது ஆர்டிஸ்ட்டோ இல்லை வந்து டெக்னீஷியனோ இவங்கள இல்லாமல் வெறும் கதை மட்டுமே தான் வந்து கமர்ஷியல் வேல்யூ. இது வந்து நம்ம படம் நல்லா எடுத்துட்டோம்னா இது எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஆரம்பத்திலே இருந்தது. ஏன்னா இது வந்து முழுக்க நான் சொன்ன எல்லாருமே இந்த கதையை வந்து ரசித்து சிரித்து சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா வந்து கதை சொல்கிறப்போ எல்லாரும் சந்தோஷப்படுறப்போ வந்து இந்த படமாக எடுத்துகிறப்போ நார்மல் ஆடியன்ஸ் தான் அவங்க எல்லாமே. அப்போ வந்து நிச்சயம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. இதே தான் சிவி குமார் சாருக்கும் இருந்தது. அவர் கதை கேட்டு கூட அவர் அதுதான் வந்து சொன்னார். அவர் பயங்கர ஆனஸ்டாக பிலீவ் பண்ணார், இது வந்து ஒரு கமர்ஷியலாக நான் போட்ட பணத்தை வந்து இந்த படம் வந்து எனக்கு திருப்பி கொடுத்துரும் அப்படின்னு பயங்கரமாக நம்பினார் அவர். இதுதான் இந்த காரணங்கள் எல்லாமே தான் வந்து நாங்கள் தெரிஞ்ச முகங்கள்கிட்ட வந்து போகிறதுக்கான ஒரு அவசியம் எங்களுக்கு வந்து ஏற்படலை. அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்டபுள் ரொம்ப மெயின். ஏன்னா வந்து நம்ம ஒரு புது படம் எடுக்கிறோம், ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறோன்றப்போ வந்து அதை வந்து கண்ட்ரோல்டாக நமக்கு ஏற்ற மாதிரி வந்து சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணுறப்போ தான் மட்டுமே தான் வந்து நம்ம நினச்ச சினிமாவை எடுக்க முடியும். அதனாலே நான் வந்து சில விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான நம்ம சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வந்து இந்த விஷயத்துலலாம் பண்ணோம். கோவாக்கு அப்புறம் வந்து டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், அது மாதிரி நான் படம் தான் சார் பண்ண போகிறேன், நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னார். சரி சார் என்ன பண்ணான்னா, என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன், நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். வந்து ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன், நிறைய பேர் போய் மீட் பண்ணேன், பார்த்தேன். என்னென்னா வந்து அட்டகத்தி படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரியலிஸ்டிக் காமெடி மூவி. இப்போது என்னென்னா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டவங்கள மட்டுமே தான் அதில் படமாக பண்ணணும். நிறைய பேர் கதை கேட்டாங்க, நிறைய பேர் பிடிச்சிருந்தது, யாருமே பிடிக்கலன்னு சொல்ல. யாரும் பிடிக்கல சொல்லியிருந்தால் நான் கதையை மாற்றிருக்கலாம், எதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் யாருமே வந்து இது நல்லா இல்லை அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, கொஞ்சம் ஜாலியாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சர்க்கிள், என்னுடைய ஒய்ஃபு, இவங்க எல்லாமே வந்து இந்த கதையை கேட்டு பயங்கர சந்தோஷமாக சூப்பராக இருக்குது, இதை பண்ண விடாது அப்படின்னு தான் எல்லாமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இதுதான் வந்து அந்த கதையை வந்து விடக்கூடாது, தொடர்ந்து நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். ஒரு சில நடிகர்கள் வந்து நடிக்கிறேன்னு சொன்னாங்க, எல்லாம் புதுமுக நடிகர்கள் தான். ஆனால் வந்து அதுக்கான கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் அமையாமே இருந்தாங்க. நான் அப்போ தான் வெயிட் பண்ணிருக்கப்போ வந்து அந்த டைமில் தான் வந்து என்னுடைய நம்பர் வந்து ஜெய் அனிமேட்டர், அவரோட ஃப்ரெண்டு வந்து மணி, அவர் அனிமேட்டர். அவர் மூலமாக தான் வந்து குமார் சார், சிவி குமார் அவர்கள் வந்து எனக்கு தெரியும். அப்போ வந்து நாங்கள் ஒரு முறை நான் மீட் பண்ணுறப்போ வந்து நான் பேசுகிறப்போ வந்து அவர் இது வரைக்கும் படம்லாம் பண்ணதில்லை, இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சினிமாவுக்கு வராரு. அப்போ பார்த்தோன்னே வந்து இப்படி அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அப்புறம் அவர்கிட்ட ஒரே விஷயம் மட்டும் சொன்னேன், இது வந்து பயங்கரமான இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமானது, நீங்கள் உள்ளே வந்து சஸ்டெயின் பண்ண ரொம்ப கஷ்டம், யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறீங்க, கரெக்டான ஆளை வந்து செலக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ரொம்ப படம் பண்ணுறன்ற ஒரு ஆசையில் வந்துட்டு நிறைய பேர் வந்து காசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன். அதனாலே நான் அவர்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிட்டேன், இது ரொம்ப டஃப்பான ஃபீல்டுங்க, நீங்கள் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் கரைஞ்சி போயிட்டே இருக்கும், நீங்கள் அதை பார்த்து வந்து அப்புறம் கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க, இது எல்லாமே தெளிவாக இருங்க, இது உங்களுக்கு வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளான ஒரு மீடியம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் மட்டுமே உள்ளே வாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு கண்டிஷன் சொன்னேன், யாரும் கோ ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் உங்களுக்கு பக்கத்தில் யாருமே வச்சுக்காதீங்க, ஜாயின்ட் ப்ரொடியூசர்ஸ்ன்னு யாரும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து
வந்து நீங்கள் கடன் வாங்கி பண்ணலைன்னா நான் வந்து பண்ணுறேன். எப்போவுமே வந்து இந்த சிக்கல் எல்லாமே இருக்கும். கடன் வாங்கி பண்ணாலே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அவர் மாட்டிப்பாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்மளை போட்டு நெருக்குவாங்க, அதனால் படைப்பு வந்து போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. அப்போ வந்து நான் இதெல்லாம் கேட்டேன், இப்படியெல்லாம் ரெடின்னா சொல்லுங்கள் சார், நான் கதை சொல்ல அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேசலாம் சார் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், இல்லை இல்லை எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, நான் வந்து படம், ஏன்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்டட் ஃபிலிம் மேக்கர் தான் அவர். ஏன்னா வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு படம் எடுக்கணும்லாம் வரல. அவர் ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உள்ளவராக தான் இருந்தார் அவர். அதனால தான் அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்னை பற்றி விசாரித்தார், நான் எப்படி கரெக்டான ஆளான்னு சார். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து நீங்கள் என்னை வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நியாயமாக இருப்பேன், எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் என்ன சொல்கிறேன்னா அது உங்களுக்கு கட்டாயமாக செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் வந்து அதே மாதிரி நான் அவர்கிட்டயே நான் சில விஷயங்கள் எதிர்பார்த்தேன். அவரும் வந்து அப்படி தான் இருந்தார். அதனால் வந்து எங்கள் 2 பேருக்குமான ஒரு வேவ்லென்த் வந்து கரெக்டாக இருந்ததுனால வந்து நான் கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவரோட பிஸ்னஸ் பிரச்சனைகளால் வந்து கொஞ்ச காலம் பண்ண முடியாமல் இருந்தது. திடீர்னு ஒரு ஜூன் மாதத்தில் தான் கூப்பிட்டாரு, நம்ம வந்து படம் பண்ணலாம், நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம்னு சொன்னால் அதுக்கப்புறம் உட்காந்து பேசணும், யாரை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பேசணும். பேசுகிறப்போ வந்து நான் சொன்னேன், புதுமுகங்களை வச்சே போகலாம். ஏன்னா வந்து அவ்வளோ பட்ஜெட்டு, ஏன்னா நடிகருக்காக தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்குறது வந்து நீங்கள் வந்து இதில் படம் பண்ணுறதுல நம்ம போட்டலாம், ஓரளவுக்கு வந்து மீடியம் பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினேன். புது நடிகர்கள் பிளான் பண்ணப்போ வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்து ஓவரால் ஆடிஷன் வச்சு எல்லாருமே எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆடிஷன் எல்லா கம்பெனிக்கும் நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் வர 2-3 வந்து ஆர்டிஸ்ட்டு என்ன சொல்கிறது நடிகர்கள் உருவாக்குற இதெல்லாம் இருந்தது, பயிற்சி பெற்ற ஸ்கூல்ஸு இது மாதிரிலாம் இருந்தது. அவங்கக்கிட்டலாம் நாங்கள் சொன்னால் நிறைய பசங்க வந்து பார்த்தாங்க. நான் தான் வந்து சென்னை யுனைடெட்டில் வந்து நிறைய பேரை மிச்சி சிவாலாம் நான் தான் ஆடிஷன் பண்ணேன். மிச்சி சிவா, ஜெய் அவங்களுக்கெல்லாம் வந்து கொடூரமாக நடிக்க சொல்லிடுது, அது மாதிரி பண்ண அனுபவம்லாம் இருக்குது. அதனால் வந்து சென்னை 28ஓட ஆர்வம் தான் இது, ஆடிஷன் பண்ணி எடுக்கணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து தான் நடிப்பு கொண்டு போகணும், இந்த மாதிரி விஷயம்லாம். ஏன்னா வந்து அந்த படம் பார்க்குறது அதில் ஒர்க் பண்ணதில் சில விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே இதில் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணேன் நான். அப்போ தான் வந்து நிறைய பேரை மீட் பண்ணோம் நாங்கள். லீட் ரோலுக்கு வந்து அட்டகத்தி அப்படின்றப்போ வந்து அந்த கதைக்கு ஏற்ற ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். அது சம்மந்தமாக வந்து பசங்களெல்லாம் தேடுறப்போ வந்து நான் தினேஷ் அவரை வந்து நான் ஏற்கனவே வந்து சௌந்தர்யா மேடம் கிட்ட வந்து கமிட் ஆகிறப்போ அவனை நான் மீட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்தே அவங்ககிட்ட தொடர்புகள் இருந்தான். ஆனால் அவனை தான் பண்ணணுன்ற ஐடியாலாம் எனக்கு இல்லை. ஆடிஷன் பண்ணுவோம், அப்புறம் வந்து கரெக்டாக செட் ஆனேன்னா அவரை வச்சு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்றப்போ வந்து ஆடிஷன் பண்ணேன். நிறைய பேர் பண்ணேன். ஒரு 6 பேர் வந்து ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டைலாக் சம்மந்தமாக கொடுத்துட்டு நடிக்க வைக்கிறப்போ வந்து இதில் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு தினேஷ் ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அவர். அதனால் வந்து நான் ஒரு வேளை வந்து இவன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டா வந்து எல்லோரும் வந்து டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருவாங்க, இவருக்கு ஒரு மாதிரி வந்து இவர் செலக்ட் பண்ண ஆள் வந்து கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. இவன் வேணான்னு சொல்கிறாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் நான் வந்து அவனை செலக்ட் பண்ணதை நான் சொல்லவே இல்லை. சொல்லாமலே வந்து ப்ரொடியூசர் கிட்ட போய் நான் காட்டினேன், இது மாதிரி ஒரு 6 பேர் இருக்காங்க சார், இவங்க நடிச்சிருக்காங்க, நீங்கள் எல்லாமே பாருங்கள், இதில் யார் வந்து உங்களுக்கு வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட காட்டினேன். சில பேர் அவங்களுக்கு சம்மந்தமான சில பேரை உட்காந்து பார்க்குறப்போ எல்லாருமே தினேஷை தான் வந்து சொன்னாங்க. அப்போ தான் வந்து நான் செலக்ட் பண்ண பையன் வந்து கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா அவனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டோம், நீ ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து நம்ம போகலான்னு சொல்கிறப்போ வந்து இது எல்லாமே பயங்கர குறுகிய கால இடைவெளியில் நடக்குது. ஏன்னா ஜூலையில் வந்து ஆஃபீஸ் போடுறோம், அப்புறம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து பெரிய அளவு ஒர்க்கெல்லாம் நடக்கலை. நான் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு, லொக்கேஷன் செலெக்ஷன் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அக்டோபரில் வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயிற்சி பட்டறை கூட நான் பண்ணல, ஆனால் அதெல்லாம் பண்ணலாம் பிளான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து அந்த டைமில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சரி, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி தான் நடந்தது அட்டகத்தியோட ஆரம்பம். ஏன்னா வந்து படம் வந்து ரிலீஸுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஜான்வரி 26ன்னு நினைக்கிறேன், 26 பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம். 26 வந்து பண்ண முடியல. சரி, அதுக்கு அடுத்த டேட் என்னென்னா வந்து 3 மார்ச்
February 3 வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கான ஒர்க் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கிறப்போ வந்து படம் எல்லாமே முடிஞ்சது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து படம் பார்த்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்து செம திருப்தி ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தராக போயிட்டு மீட் பண்ணுறோம். பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கிடைச்சிது. எனக்கு வந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், நிச்சயமாக வந்து படம் சக்ஸஸ் ஆகும், இது எப்படியாவது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசருக்கு என்னென்னா வந்து அவர் போட்ட பணத்தை வந்து திருப்பி எடுக்கணும், அந்த அந்த கவலையும் எனக்கு இருந்தது. ஏன்னா வந்து அதனால் கூட எங்களுக்கு கூட சில கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகிறப்போ வந்து படம் வந்து விற்கல, படம் வந்து வாங்கலை, அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுல சில பிரச்சனைகள் இருக்கிறப்போ வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கிறப்போ வந்து நான் வெங்கட் சார் கிட்ட வந்து பேசினேன். இந்த மாதிரி வந்து சார் படம் ரெடி ஆகிடுச்சு சார், நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அது சொன்னார், என்ன பண்ண போகிறீங்க, நீங்களே ரிலீஸ் பண்ண போகிறீங்களா? ஆமாம் சார், ப்ரொடியூசரே ரிலீஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு, யாராவது வந்து ரிலீஸ் பண்ணி தரத்துக்கு மட்டும் ஆள் இருந்தால் கூட போதும் சார், இது மாதிரி யாராக இருந்தால் பேசுங்க சார் நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து என்ன சொன்னார்னா, இவர் ஞானவேல் இருக்காரு, நான் வேணா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர்கிட்ட பேசினேன், அவர் வந்து ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், சார் அவர் வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார், படம் பார்த்துட்டு. ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னார்னா வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இறங்குவார் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து வெங்கட் சார் வரேன்னு சொன்னார். வரப்போ பார்த்தா என்னன்னா ஞானவேல் சார் அவங்க டீம் எல்லாருமே கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து வெங்கட் சார், அப்புறம் சென்னை 28 டீமும் வந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டு வந்தார். நான் வந்து வெற்றிமாறன் சாரை கூப்பிட்டுருந்தேன். இது மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்து அந்த ஷோ பார்த்தாங்க. அந்த ஷோ வந்து என்னுடைய லைஃப்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்தது. நான் எப்படி வந்து இந்த படத்தை வந்து பரவலான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டணும், அதுக்கான ஒரு விஷயத்த வந்து அந்த படம் அந்த டைமில் முடிவு பண்ணிச்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அப்போல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டாங்க எல்லாம், வெளியே வந்து செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்குது, செமையாக கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வெங்கட் சார் வந்து பார்த்துட்டு ரஞ்சித் கலெக்டர் ரஞ்சித் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச நம்ம பார்த்த ஒரு இயக்குனர் வந்து நம்ம படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால், அப்புறம் வெற்றிமாறன் சார் பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணுறாரு. அப்புறம் சில பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஹாப் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸு, செகண்ட் ஹாப் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாப் அப்படியே என்டர்லி வர மாதிரி இருக்கும், இது எப்படி அவங்களுக்கு பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். செகண்ட் ஹாப்போ முடிஞ்சதோடனே வந்து வெங்கட் பிரபு என்னை கட்டி பிடிச்சி பயங்கரமாக வந்து என்னை வந்து ஒரு மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து தள்ளிவிட்டார். சொன்னார் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ரஞ்சித், உன்னை அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். செம்ம சந்தோஷமாக இருந்தது, எனக்கு கண்ணீரே வந்துச்சு சீரியஸ்லி. அப்போ தான் சொன்னேன், நான் வந்து சார் நான் வந்து இப்போ இந்த கொஞ்ச காலமாக அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் சார். நீங்கள் பார்த்துட்ட இந்த ஷோ வந்து நீங்கள் சொல்கிற இந்த ரிவ்யூ வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு, எனக்கான அடையாளத்தை உண்டு பண்ணியிருக்கு, ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி வந்து என்னுடைய வந்த கண்ணீர் வந்து அடிக்கிட்டு நான் வந்து ஒரு எமோஷ்னலாக தான் நான் அந்த இடத்துல நான் பேசினேன். அப்புறம் வந்து ஞானவேல் சார் அப்பயே வந்து என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு இது மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்குஜி, நான் பேசுவேன் ஜி, நாளைக்கே பேசலாம் ஜி அப்படின்னு சொன்னார். எனக்கு இன்னும் புரியல என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர் கேட்டேன். இல்லை ரஞ்சி நல்லா நடக்கும், அவங்க வந்து நாளைக்கு மீட்டிங் கூப்பிட்றாங்க, நீங்கள் போங்க, எதாக இருந்தாலும் முடிச்சிருங்க படத்தை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. மறுநாள் வந்து ஒரு 7 மணிக்கு வந்து மீட்டிங் அப்படின்ற மாதிரி மறுநாள் சொன்னாங்க. சொல்கிறப்போ வந்து வெங்கட் சார் சொன்னார், இது மாதிரி வந்து உங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நியூஸ் போயிடுச்சு, யாருனாலும் உங்களை கேட்பாங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய இடத்துலேருந்து ஃபோன் வந்தது எங்களுக்கு. சரி நாங்கள் யார்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்களே முடிவு பண்ணோம். சரி ஸ்டுடியோ கிரீன் வந்து இவங்க கிட்ட பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஞானவேல் சாரை மீட் பண்ணுறதுக்காக 7 மணிக்கு வந்தோம். வந்து உட்காந்த உடனே ஞானவேல் சார்லாம் வந்தாங்க, இங்கே வெளியே போயிருந்தாங்க. அப்போ தான் வந்தாங்க. வந்துட்டு உடனே ஒரு கோட் ஒன்று எழுதி கொடுத்துட்டு இது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க, இல்லைஜி நான் படம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆச்சு, சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் வந்து ப்ரொடியூசர் எதிர்பார்த்த அவருக்கு ஒத்து போகிற ஒரு அமௌண்ட் வந்து அதில் இருந்ததுனால வந்து அவர் உடனே ஓகே சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு வந்து ஏன்னா வந்து ஒரு படம் வந்து எப்படி ஆகும், எப்படி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்படுற அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டுடியோ கிரீன் மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நிறுவனம் வந்து நம்ம படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ வந்து ஒரு டைரக்டருக்கு இதோடய வேறனா வேணும், செம சந்தோஷமாச்சு. அதுவும் ஒரு அறிமுக இயக்குனருக்கு எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் வெறும் வந்து அந்த கதை தேர்வு அப்புறம் அந்த நடிகை இதை மட்டுமே நம்பி இருந்த நமக்கு வந்து இவங்க அந்த படம் பார்த்துட்டு இதில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணால் நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்றப்போ வந்து பயங்கர சந்தோஷமாயிடுச்சு.
ஏன்னா வந்து நம்ம நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஒரு நம்மளை நம்பி படம் போட்ட ஒரு புது ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ப்ராஃபிட்டை நான் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது நம்மளை நம்பின ஒரு ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா வந்து அவர் படம் ஆரம்பிக்கிறப்பவே அவர் கேட்டது இதுதான், நான் உங்களை நம்புகிறேன் ரஞ்சித், நீங்கள் எனக்கு எந்த விதத்துலையும் கைவிட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நான் அதை தான் சொன்னேன், நீங்கள் என்னை நம்புங்க, நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த விஷயத்த வந்து செம சூப்பராக சந்தோஷமாக வந்து ஸ்டுடியோ கிரீன் மூலமாகவும் வெங்கட் சாரோடைய உதவி மூலமாகவும் இது வந்து கரெக்டாக நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தை வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க நிறைய பேர்கிட்ட போட்டு காட்டினாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து உண்டாச்சு. இது மூலமாக வந்து இந்த படத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இதுக்கான கரெக்டான டேட்டை வந்து வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து, ஏன்னா படம் வாங்கி ஒரு 5 மாதம் கழிச்சு தான் இப்போ தான் படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகுது. அப்போ தான் சொன்னாங்கன்னா வந்து காலேஜ் ஓப்பனிங் டைமில் இருந்தால் நல்லாயிருக்கும். காலேஜில் ஓப்பன் ஆகிட்டு பசங்க, ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கான மூவி, அவங்களாம் காலேஜ் ஒரு டைமில் இருந்தால் அவங்கக்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சில விஷயங்களை வந்து உண்டு பண்ணாங்க. அதுவும் கரெக்டாக தான் இருந்தது. இப்போ வந்து ஆகஸ்ட் 15th ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறப்போ வந்து ஒரு சூப்பரான டேட்டா இருக்குது. ஏன்னா பப்ளிசிட்டிக்கும் வந்து ஒரு நிறைய காலத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த படத்தை நம்புகிறாங்க. நிச்சயமாக வந்து அவங்களுக்கும் வந்து அவங்க போட்ட அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் பிடித்த சந்தோஷமான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவியாக நிச்சயமாக இது இருக்கும்னு நினைக்கிறோம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. படம் வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.